நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. இன்றளவிலும் ஒருவருடைய தனிப்பட்ட அங்க அடையாளங்களையும், அவர்களுடைய உடல் அமைப்புகளையும், அவர்களுடைய தனிப்பட்ட உருவ அமைப்புகளையும் கேலி செய்து, அதன் விளைவாக அவங்கள இக்னோர் பண்ணக்கூடிய செயல்பாடானது இன்றளவும் சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவங்களா நீங்க, உங்களுக்கான ஒரு அழகிய சிந்தனை வரிகள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு சொசைட்டில வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மற்றும் டெவலப்மெண்ட்ட வச்சு ஒருத்தவங்க தங்களுடைய வயது மூப்பு மற்றும் அவர்களுடைய உடல் அமைப்புகள மாறுவத வயதின் அடிப்படையில மூப்பின் காரணமாக மாறக்கூடியதை தள்ளி போடலாமே தவிர, நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த அவலட்சணங்களும், இந்த அங்காடையாளங்கள் மாறி போகக்கூடிய ஒரு நிலையும் கண்டிப்பா வரும். இருந்தாலும் கூட நீங்க உங்களுடைய கேரக்டர்ல சரியா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்க கேரக்டர் தான் லைஃப் லாங் உங்கள வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு சொசைட்டில உங்கள ஒரு மதிப்பு மிக்கவங்களா மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னை தெரசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து எவ்ளோ வந்து வயதானவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் நடந்துகிட்ட அந்த ஒரு தனிப்பட்ட விஷயங்களால இன்றளவிலும் கருணையின் திருவுருவமாக எல்லாராலும் போற்றப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே போல வந்து இந்த தனிப்பட்ட மேல் தோள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எளிதில மாறி போயிரும். எனவே உங்களுடைய உள்ளூராக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவ வந்து அழகா மாத்திக்கிறது. ஆன்மாவின் அழகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களா எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய ஹானஸ்டி, அவங்களுடைய கைண்ட்னஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய கிரேட்னஸ், அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய ட்ரூத்ஃபுல்னஸ் இது எல்லாம் தான் ஒருவருடைய ஆன்மாவ அழகாக்கும்னு சொல்றாங்க. நன்றி.